அவங்கள நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு வள்ளி. வேலா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா ஏதாவது பிடிமானம் கிடைக்கும். மாமாவை அந்த பழியில இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். இல்ல வள்ளி, 25 வருஷமா கிடைக்காத ஆதாரமா இப்ப கிடைக்க போகுது. இந்த சின்ன போட்டோ பிட்டு கிடைச்சதும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்பாவை ஈஸியா வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா இது ஒண்ணுமே இல்ல, வெறும் பேப்பர்னு தான் நினைக்கும் போது வெறுப்பா இருக்குங்க. கிடைச்சிருச்சு வள்ளி, நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோ. என்ன சொல்ற? அது என்ன நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோ? இந்த போட்டோவை யாரு பிரிண்ட் பண்ணாங்களோ அந்த ஸ்டுடியோட பேரு நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோ. இதோ அங்கதான் அதை பிரிண்ட் பண்ணாங்க. ஐயோ, ஆமா. சரி, அந்த லிஸ்ட்ல பார்த்திபன்கிற பேர்ல யாராவது ஸ்டுடியோ வச்சிருக்காங்களான்னு பாரு. இந்தா இருக்கு, மாட்டிக்கிச்சு. நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் பார்த்திபன் இருக்கு. நான் சொன்னேன்ல, கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு. பாத்தியா வேலா, இப்ப மொத்த ஜாதகமும் கிடைச்சிருச்சு. இப்ப டக்குன்னு அதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணு. என்னாச்சு வேலா? யூஸ்ல இல்லைன்னு வருது. வேலா, பரவாயில்ல விடு. இப்பதான் அட்ரஸ் இருக்குல்ல. நாளைக்கு முதல் வேலையா நாம நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோக்கு தான் போறோம். ஓகேவா? ஓகே. அப்ப நீங்களே என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம். சரி.